புத்தாண்டு என்று அழைக்கப்படும் தமிழ் வருடப்பிறப்பு வெறும் ஒரு புதிய காலண்டர் ஆண்டின் தொடக்கம் மட்டுமல்ல, அது தமிழின் அடையாளம் மற்றும் ஆன்மீகத்தின் ஒரு உயிரோட்டமான வெளிப்பாடாகும். வீட்டின் நுழைவாயிலில் கோலமிடுதல் என்பது தமிழர்களின் மிகவும் விருப்பமான ஒரு மரபாகும். இது வீடுகளுக்கு அழகூட்டுவதுடன் வீட்டிற்குள் செழிப்பை வரவேற்கும் ஒரு செயலாகவும் திகழ்கிறது. புத்தாண்டு வந்து விட்டதா? ஆமா ஆமா, சரியாக சொன்னார். இன்னைக்கு ரொம்ப பிரகாசமான நாள். நம்ம கலாச்சாரம் தான் மிகவும் அற்புதமான கலாச்சாரம். இந்த கோலமே அதுக்கு சாட்சி. இந்த புத்தாண்டுக்கு நாங்க போட்ட சிறப்பான கோலம். இந்த கோலம் நம்பிக்கை, செல்வம், சந்தோஷம் எல்லாத்தையும் வரவேற்கிற கோலம். விஷு கனி காணுதல் என்பது புத்தாண்டின் மிக முக்கியமான மற்றும் புனிதமான சடங்குகளில் ஒன்றாகும். கண்ணாடி, பழங்கள், காய்கறிகள், மலர்கள், தானியங்கள், தங்கம் மற்றும் பணம் போன்ற செழிப்பின் அடையாளங்களை கவனமாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காலையில் குடும்ப உறுப்பினர்கள் கண் வைத்ததும் முதலில் பார்க்கும் இடத்தில் வைக்கப்படுகின்றன. இது நம்மிடம் உள்ள செல்வங்களுக்கு நாம் செலுத்தும் நன்றியின் ஒரு காட்சி வடிவமாகும். மேலும் ஆண்டு முழுவதும் செழிப்பை ஈர்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் இது அமைத்து தருகிறது. நம்ம இப்போ விஷு கனி வைக்கலாமா? விஸ்வேஷ், சிவா, விஷு, நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இறைவனுக்கு பிரார்த்தனைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. பெரும்பாலும் பாரம்பரிய விளக்குகளை ஏற்றுவதும் ஆரத்தி எடுப்பதும் இந்த பிரார்த்தனைகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்படுகின்றன. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் புத்தாண்டுக்காக விஷுக்கணி பார்க்க போறோம். ஆமா ஆமா, யார் விஷுக்கணியை முதல்ல பார்க்கறாங்க பார்க்கலாமா? நான் முதல்ல பார்க்கணும். நான் தான் முதல்ல பார்ப்பேன். இரு, நான் முதல்ல கொஞ்சம் யோசிக்கிறேன். நான் முதல்ல பார்த்தா எல்லா அதிர்ஷ்டமும் எனக்கு வந்துடும் இல்லையா? ஹரே கிருஷ்ணா, இவங்களை எப்படி சமாளிக்க போறோம்? சரி, இவங்களை வரிசையா நிக்க வைப்போம். இது ஒரு கணம் நின்று ஆழ்ந்து சிந்தித்து தெளிவு, பக்தி மற்றும் நம்பிக்கையுடன் புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைப்பதற்கான ஒரு தருணமாகும். எல்லாரும் கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க. Salutations to the Lord Vishnu, who is the master of the entire universe and who removes all our fears due to our inborn nature. We pray to him to please bless us with his grace. வாவ், ரொம்ப நல்ல விஷுக்கணி தர்ஷனம். இது நிச்சயமா நல்ல ஆண்டா இருக்க போகுது. சரி, நம்ம எல்லாருமே பார்த்துக்கோம். நிச்சயமா நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்னா நம்மோட புத்தாண்டு வேண்டுதலை எல்லாம் சொல்லலாம். சரியா? என்னோட புத்தாண்டு விருப்பம் என்னன்னா தினமும் நான் 10 மணிக்குள்ள படுக்க போகணும். அவ்வளோதான். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நல்லா நெகிழ்ச்சியை தமிழ பண்ணணும். என்னோட ஸ்கிரீன் டைம் நிறைய கம்மி பண்ணணும். எனக்கு இந்த வருஷம்
கால்பந்து, அப்புறம் மட்டை பந்து விளையாட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். நான் பள்ளியில் பாடங்கள் நன்றாக படிக்கணும். அதை தவிர புத்தகங்களும் நிறைய படிக்கணும். அதுதான் என் விருப்பம். தமிழ் வருட பிறப்பு விருந்தில் இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, கார்ப்பு மற்றும் துவர்ப்பு ஆகிய 6 சுவைகளும் இடம்பெறுகின்றன. வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களையும் அதன் முழுமையோடு ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உணர்வு முறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கசப்பு சுவையுடைய வேப்பம்பூக்கள் கூட இந்த விருந்தில் சேர்க்க கொள்ளப்படுகிறது. சவால்கள் நம் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைகின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காகவே இவை சேர்க்கப்படுகின்றன. நம்ம அம்மா இன்னைக்கு புத்தாண்டு விருந்து செஞ்சு வச்சிருக்கா. எனக்கு பிடிச்ச கூட்டு, பொரியல், அப்பளம் எல்லாம் செஞ்சிருக்கா. ஆமா, ஆனா இன்னைக்கு முக்கியமானது மாங்காய் பச்சடி. அதுதான் புத்தாண்டு ஸ்பெஷல். எங்க பாட்டி சொல்லுவாங்க, வாழ்க்கையில இனிப்பு, கசப்பு, புளிப்பு எல்லாம் கலந்துருக்கும் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது. இப்போ நம்ம எல்லாரும் கூடியுள்ள சின்மயா மதுவன் குடும்பத்திற்கு நம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்போமா? அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். What an awesome performance. We all got a lesson. For some of us, we already know a lot, but for the little kids, it's a very good lesson, and they gained a lot by watching this skit. Next, we are moving on to Sudhir's performance. He's going to perform on harmonium, and I think Sanjit is going to accompany him on tabla. I request the girls to be ready for the dance, which is next.